உஜ்வாலா திட்டத்தில் சிலிண்டர் வாங்கக்கூடிய பயனாளிகளுக்கு வழங்கப்படக்கூடிய 300 ரூபாய் மானியம் 9 சிலிண்டர்களிலிருந்து 4 குறைக்கப்பட்டிருக்கிறது. பிரதமருடைய உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழே ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களுக்கு இலவச எரிவாயு அடுப்போடக்கூடிய சிலிண்டர் வழங்கப்படுது. இந்த உஜ்வாலா யோஜனா திட்ட பயனாளிகளுக்கு சிலிண்டர் ஒன்றுக்கு 300 ரூபாய் மானியமாக வழங்கப்பட்டு வருது. ஆண்டுக்கு 9 சிலிண்டர்களுக்கு 300 ரூபாய் மானியமாக தற்போது வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த எண்ணிக்கையை மத்திய அரசு தற்போது 9 4 குறைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க நாம கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். ரமேஷ், விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். பிரதமரின் உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் சிலிண்டர் பெறக்கூடிய பயனாளிகளுக்கான மானியத்துடன் கூடிய சிலிண்டரின் எண்ணிக்கையை மத்திய அரசு வெகுவாக குறைத்திருக்கிறது. அந்த எண்ணிக்கையை 9 தற்போது 4 குறைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த உஜ்வாலா யோஜனா பயனாளிகள் என்பது யாரெல்லாம் வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கிறார்களோ, ஏழை குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மத்திய அரசு இலவசமாக எரிவாயு அடுப்பும் சிலிண்டரும் வழங்குகிறது. இது மட்டுமின்றி அவர்களுக்கு மானியத்துடன் கூடிய சிலிண்டரும் வழங்கப்படுகிறது. அதாவது இவர்கள் சிலிண்டரை 942 ரூபாய் காசு கொடுத்து வாங்க வேண்டும். பின்னர் அவர்களுடைய வங்கி கணக்கில் 300 ரூபாய் வரவு வைக்கப்படும். ஆக ஒவ்வொரு உஜ்வாலா யோஜனா திட்ட பயனாளிகளுக்கும் 300 ரூபாய் அவருடைய வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும். அந்த 300 ரூபாய் மானியத்தை கழித்தால் இவர்கள் ஒரு சிலிண்டருக்கு பெறக்கூடிய தொகை என்பது 642 மட்டுமே. இதுவரை இந்த பயனாளிகளுக்கு ஆண்டுக்கு 9 சிலிண்டர்களுக்கு ரூபாய் 300 மானியமாக வழங்கப்பட்டு வந்தது. தற்போது அந்த எண்ணிக்கை தான் 9 4 குறைக்கப்பட்டிருக்கிறது. மேற்காசிய பிராந்தியத்தில் நீடிக்கக்கூடிய போர் காரணமாக கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகம் பாதிக்கப்பட்டிருப்பதாலும் அந்த உலக அளவில் எரிவாயு சிலிண்டரின் விலை உயர்ந்து வரக்கூடியதன் காரணமாக நிதி சுமையை ஈடுகட்டும் விதமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. ஆக இனி உஜ்வாலா திட்ட பயனாளிகள் 4 சிலிண்டர்களுக்கு மட்டுமே 642 ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கும். அதற்கு பிறகு எந்த சிலிண்டரை வாங்கினாலும் அவர்கள் 942 ரூபாய் கொடுக்க வேண்டிய நிலை என்பது ஏற்படும். ஏற்கனவே இந்த திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு வழங்கப்படும் சிலிண்டரின் எண்ணிக்கை ஆண்டுக்கு முதலில் 12 இருந்தது. 12 ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு 9 குறைக்கப்பட்டது. தற்போது அந்த 9 குறைக்கப்பட்டு தற்போது 4 குறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த முடிவு என்பது நிச்சயமாக ஏழை எளிய மக்கள் மற்றும் சாமானிய மக்களை வெகுவாக பாதிக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மாதாந்திர வீட்டு பட்ஜெட்டில் மிகப்பெரிய ஒரு இழப்பையும் கூடுதல் சுமையையும் இல்லத்தரசிகளுக்கு ஏற்படுத்தும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.